கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு முதல்வர் ஸ்டாலினுடைய ஒரு ஆப்பெட், அவர் நடுப்பக்க கட்டுரை இந்து ஆங்கில பத்திரிகையில் எழுதியதை பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோ பதிவு ஒன்றை செய்திருந்தேன். அதில் குரியன் ஜோசப் கமிட்டி குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அசோக் வர்தன் ஷெட்டி, தமிழ்நாட்டின் திட்டக்குழுவின் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்த நாகநாத், அவரும் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர், இவர்கள் 3 பேரை உள்ளடக்கிய ஒரு குழு மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்ந்து அதனுடைய முதல் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கை அடிப்படையாக வைத்து முதல்வர் ஸ்டாலின் ஒரு நீண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் தமிழக சட்டமன்றத்தில் அந்த அறிக்கையை வெளியிட்டு கூடவே ஒரு உரையாற்றினார். அது ரெண்டும் அந்த ஆப்பெட்டுடைய கிட்டத்தட்ட அதோடைய தமிழாக்கம் தான் அந்த வெர்ஷன் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். நான் அதை சொல்லிட்டு அதை பற்றி என்னுடைய கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. இந்த அறிக்கை வெளியாகி அந்த அறிக்கையை படித்ததற்கு பிறகுதான் நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும்னு நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் அறிக்கை முழுமையாக கிடைக்கவில்லை. ஆனால் அந்த அறிக்கை மீதான பல்வேறு செய்தி அறிக்கைகள் வந்திருக்கின்றன. அதில் ஒன்று லைவ் லா தளத்திலிருந்து ஒரு விரிவான ஒரு செய்தி கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அந்த கட்டுரையில் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேராக விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். சில தலைப்புகளை மட்டும் லைவ்லா கட்டுரையில் அவர்கள் தனியாக எடுத்து அதுலேருந்து சில புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றாக அதை பார்ப்போம். இது என்னென்னா, தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக கட்சிக்கென்று சில கவலைகள் இருக்கின்றன. அந்த கவலையெல்லாம் அவங்க பெருமளவு அதை முன் வச்சு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதை அடிப்படையாக வைத்து குரியன் ஜோசப் கமிட்டி இதை கொடுத்துருக்கு. அதை தவிர சில ஜெனரிக் வியூஸையும் அவங்க சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கும்பொழுதே உங்களுக்கு புரியும். முதல்ல தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது அப்ரூவ் ஆகிடுது. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிற இஷ்யூ தான் தமிழ்நாட்டு அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொதுவாக என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு மசோதா, ஒரு பில் ஒன்று தாக்கல் செய்கிறீங்க. அந்த பில் ஆக்ட் ஆகணும், மசோதா சட்டமாகணும். அது என்ன ஆகுதுன்னா, அது கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இன்றைய நிலையில் கவர்னர் அதை எத்தனை நாள் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்படியெல்லாம் முடியாதுன்ற அதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றத்தில் ஓர் அமர்வு, 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதை எடுத்து இப்படியெல்லாம் நீங்கள் காலதாமதம்லாம் பண்ண முடியாது, இந்த காலதாமதம் பண்ணிங்கன்னா இது டீம்டு அசென்ட் அப்படின்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிளச் ஆஃப் பில்ஸை டீம்டு அசென்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து குடியரசுத் தலைவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு ஒரு பல கேள்விகள் அடங்கிய ஒரு கிளஸ்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கொடுத்தாங்க. அது ஒவ்வொன்றுத்தையும் ஆராய்ந்த அந்த அமர்வு அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு முற்றிலும் மாறான பதிலை சொன்னாங்க. நம்ம கவர்னரை அழுத்தம் கொடுக்க முடியாது, குடியரசுத் தலைவரை அழுத்தம் கொடுக்க முடியாது, இது எதுவுமே அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. அந்த பாயிண்ட் தான் இவங்க மெயினாக கையாளுறாங்க. இவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு ஷரத்துகள் இருக்குது. அதில் ஆர்டிக்கிள் 200, 201 இது எப்படி கவர்னர் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஆர்டிக்கிள் 200, 201 இதில் மாற்றங்கள் கொண்டு வரணும். இதுதான் முதன்மையான பாயிண்டாக இந்த குழுவுடைய அறிக்கை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு கவர்னர் எந்த மசோதாவாக இருந்தாலும் 15 நாட்களுக்குள் அதற்கு ஒப்புதல் தர வேண்டும் அல்லது அதற்கு ஒப்புதலை தரமாட்டேன் என்று சொல்ல வேண்டும். வாட்டெவர் இட் இஸ், 15 நாட்களுக்குள்ள டிசிஷன் எடுக்கணும். அப்போ ஒப்புதல் தரமாட்டேன் என்றால் திரும்ப அனுப்பலாம். இப்போ திரும்ப அனுப்புறீங்கன்னா அதை எடுத்து சட்டமன்றம் மீண்டும் பாஸ் பண்ணுது அப்படின்னா, அப்போ நீங்கள் 15 நாட்களுக்குள்ள அசென்ட்டை கொடுத்தே ஆக வேண்டும். ஆக மொத்தம் 15 நாள் மேக்சிமம் நீங்கள் 30 நாள் தான் அதை தடுத்து வைக்கலாம். அதற்கு மேலே பண்ண முடியாது. இன்கேஸ் 16வது நாள் ஆயிடுச்சு அப்படின்னா டீம்டு அசென்ட். இதைத்தான் அந்த சுப்ரீம் கோர்ட் முதல்ல அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதைத்தான் சொன்னது. ஸோ அந்த பாயிண்ட் அதுலேருந்து எடுத்துட்டாங்க. 15 நாள் பார்ப்போம், 15 நாள் ஆகலைன்னா 16வது நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதற்கு அனுமதி கொடுத்ததாக அர்த்தம் அப்படி என்று எடுத்துக்கொள்ளப்படும். ஆக்சுவலாக கவர்னருக்கு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அவர் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை அதை நிராகரிக்கலாம், 3வது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். அந்த குடியரசுத் தலைவருக்கு எதை அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு குறுக்கம்,
அது எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில இஷ்யூஸ் சொல்லிட்டு அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல அனுப்புறதுக்கு முன்னால் லீகல் ஒப்பீனியன் சட்டபூர்வமாக கருத்து கேட்பை செய்துவிட்டு, அதுவும் 60 நாட்களுக்குள்ள இந்த காரணத்துக்காக நான் இதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் கையில் வைத்திருக்கலாம். வைத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். அதுக்கு ஒரு டைம் பவுண்ட் அசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறுகிய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இதை செய்யணும். அதற்கு மேலே இறுதியாக அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்க. அது என்னன்னா, அது ஆளுநராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் வீட்டோ, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம் ஒரு மசோதாவை தாக்கல் செய்து அதை வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றி விட்டதென்றால் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது, ரிஜெக்ட் பண்ணவே கூடாது என்ற ஒரு இறுதியான ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இது நான் சொன்னேன் இல்லையா, இது எதன் அடிப்படையில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. பட் இந்த தீர்ப்பே சப்சிக்வெண்ட்லி அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுடைய அந்த பிரசிடென்ட்டுடைய கேள்விகளுக்கான பதிலில் இதில் பல விஷயங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டதுங்கிறத என்னுடைய கருத்து. அதனால் அதை அடிப்படையாக வைத்து அவங்க இந்த கருத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது டிபேட் பண்ண வேண்டியது, இதை வச்சுப்போம். அடுத்தது கவர்னருடைய போஸ்ட்டை பற்றியே சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட், இந்த மசோதாக்கள் குறித்தான பாயிண்ட் அட்லீஸ்ட் டிபேட்டபிள், அதை நம்ம பேச முடியும். மாறாக இவங்க அடுத்து போகிறது இதுக்கு இவங்க பேசாமல் ஒட்டுமொத்தமாக கவர்னருங்கிற போஸ்டே வேண்டாம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல கவர்னர் போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முதல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்றம் 3 பெயர்களை அது ரெக்கமெண்ட் பண்ணும். 3 பேர் அடங்கிய ஒரு பட்டியலை அது குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கும் வயா ஹோம் மினிஸ்ட்ரி. அந்த பட்டியல்லேருந்து, அந்த 3 பேர்லேருந்து ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதை மத்திய அரசு எந்த காலத்திலும் ஒத்துக்கொள்ளாது, யார் இருந்தாலும் ஒத்துக்கொள்ளாது. இதுக்கு பதில் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு கவர்னர் அப்படின்னே கேட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை நீங்கள் போடுறதுக்கு அதுக்கு பதில் நீங்கள் கவர்னரே வேண்டான்னு சொல்லி அண்ணாதுரை சொன்னதாக சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு. அந்த மாதிரியே நீங்கள் சொல்லிடலாம். நாங்கள் ஒரு லிஸ்ட் தருவோம், அந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் ஒருவரை நீங்கள் கவர்னராக நியமிங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு 5 இயர் டேர்ம், அவர் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கலாம், 5 வருஷம் தான் இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவர் கவர்னராக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் இவர் இந்த கவர்னரை யார் நீக்குவது? இன்றைக்கு என்னன்னா, கவர்னரை யார் அப்பாயிண்ட் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர். பட் டெக்னிக்கலி யார் அப்படின்னா அது மத்தியில் ஆளும் கட்சி தான் அதை அப்பாயிண்ட் பண்ணுது. லிஸ்ட்டில் அவங்க குடியரசுத் தலைவருக்கு கொடுத்து குடியரசுத் தலைவர் பெரும்பாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார், அவர் குடியரசுத் தலைவருக்கு விருப்பம் இருக்கும் வரையில் அவர் பதவியில் இருப்பார், அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு. அப்போ திடீர்னு இன்னைக்கு காலையில் குடியரசுத் தலைவர் நீங்கள் வேண்டாங்க கவர்னர் கிடையாதுன்னா அந்த நொடியிலேயே அவர் கவர்னர் பதவியை இழந்து விடுவார். இவ்வளோதான். எதிர்த்து கேட்கக்கூட முடியாது, எதுக்காக என்ன நீக்கினீங்க அப்படின்னு. எனக்கு வேண்டான்னு தோணுச்சுப்பா, நீ போயிருப்பா, அவ்வளோதான் கவர்னர் அப்படிங்கிறது தான் இன்றைய சட்டம். அப்போ அதுவும் யார் நீக்குறாங்கன்னு பார்த்தா எஃபெக்டிவ்லி ஹோம் மினிஸ்ட்ரி பிரசிடென்ட் வழியாக அதை நீக்குது. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமூவல் ஒன்லி த்ரூ ரெசல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளி. அப்போ நீங்கள் கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. என்ன பேசிஸ்லன்னா, நாங்கள் அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுக்குற 3 பேர்லேருந்து ஒருத்தரை, ஆனால் அவர் பிடிக்கலன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு வாக்கெடுப்பின் மூலமாக அவரை நீக்கி விடலாம் அப்படின்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கான்செப்ட்லேயே பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ண முடியும். அந்த பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இங்கே அதெல்லாமே கூட இங்கே இவங்க ரொம்ப ஈஸியாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தூக்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பேசாமல் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது கவர்னருக்கு நிறைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு. அடுத்தது ஒவ்வொன்றா, அதாவது கவர்னருடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது. கவர்னருடைய மிகப்பெரிய ரோல் எங்கே வருதுன்னா, கவர்மெண்ட் ஃபார்மேஷன். தேர்தல் நடந்துருச்சு, தேர்தலில் மிக தெளிவான ஒரு மெஜாரிட்டி ஒரு கட்சிக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த கவர்னரும் இப்பயுமே வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கட்சிக்கு ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆட்சி என்னிடம்தான் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் அவர்கள் நிரூபிக்க வேண்டும். அதை செய்வதற்கு அந்த மெஜாரிட்டி கட்சியுடைய லீடருக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு காலம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரே நாளில் பண்ணணும், 5 நாளில் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, நேரம் எடுத்துக்கொள்ளலாம். மோஸ்ட்லி தெளிவான மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா எந்த கவர்னரும் காலதாமதமே செய்ய மாட்டாங்க.
எப்போ கவர்னரோட ரோல் முக்கியமாகுதுன்னா, யாருக்குமே ஹங் அசம்பிளின்னு சொல்லுவோம், யாருக்குமே மெஜாரிட்டி கிடையாது. அப்பயும் ஒரு ரூல் கிளியரா இருக்கு. உள்ளதிலேயே பெரிய கட்சிக்கு இதுல 2-3 ப்ராசஸ் இருக்கு. இது ஒரு பெரிய சட்டம்னு சொல்ல முடியாது. ஓவர் டைம் கன்வென்ஷன் வந்திருக்கு. முதல்ல ஒருத்தருக்கு மெஜாரிட்டி இருக்குன்னா அந்த கட்சி கொடுத்துடணும். அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. நியாயமாக என்ன பண்ணணும்னா, ப்ரீ எலெக்ஷன் கோலிஷன், ஒரு தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி. இந்த தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கூட்டாக அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா அவங்கள அழைக்கணும். அதில் அந்த கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய கட்சியுடைய தலைவரை நீங்கள் அழைக்க வேண்டும். அதுதான் நியாயமானது. அப்படி தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது உள்ளதிலேயே பெரிய கட்சியின் அப்போ நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் இருக்கு உள்ளதிலேயே, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கணுங்கிறது இல்லை, உள்ளதிலேயே பெரிய கட்சியுடைய தலைவரை அழைக்க வேண்டும். அவர் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ஆர்டரில் தான் நீங்கள் போகணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டிலே பண்ணால் மேனிப்புலேஷனுக்கு இடம் இருக்குது. அந்த டிலே எல்லாம் பண்ணக்கூடாது. வெறும் 7 நாட்களில் அந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி 7 நாட்களில் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஆட்சிக்கு பிடிக்காதது கவர்னர் உரை. ஆர்டிகல் 176 என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் முடிந்து புதிய அரசு உருவான உடனே முதல் கூட்டம் சட்டமன்றத்தில் கூடுதுன்னா அதற்கு முன்னால் கவர்னர் உரை வாசிப்பு, ஆளுநர் உரை வாசிப்பு என்று நடக்கணும். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முதல் முறையான கூட்டம் நடக்கும் பொழுது முதல் கூட்டமானது ஆளுநர் உரை வாசிப்புடன் தொடங்க வேண்டும். அதை ரிமூவ் பண்ணிடுங்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆர்.என். ரவி அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க. இறுதியாக அடுத்த பிரச்சனை இந்த அரசுக்கு இருக்கக்கூடியது, மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக ஆளுநர் இருப்பார் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனை எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவு தூரம் இவங்க கஷ்டப்படவே வேண்டியதில்லை. என்னோட ஆளை இன்னும் லிட்ரலி போனால் நான் எழுதி கொடுக்குற ஆளை கவர்னராக போடு, அந்த கவர்னர் எனக்கு பிடிக்கலைன்னா அவர் கிளம்பி போயிடணும், அவர் ஆளுநர் உரை படிக்கிறதுக்கு அவர் தேவையில்லை, அவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது அப்படின்னா அவர் எதுக்கு? அதுக்கு பேசாமல் நீங்கள் அதையே சொல்லிடலாம், ஆளுநர் வேண்டாம், ஆளுநர் பதவியை நீக்குக அப்படின்னு சொன்னாலாவது கொஞ்சம் நியாயமாக நம்ம அதை ஓகே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவுடைய ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பே கிடையாது. அங்கே குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், அதிபர் அப்படின்னு வச்சுங்க, ஆளுநர், இவர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள், மக்களால் நேரடியாக வாக்கு அளித்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். அங்கே மாநில முதல்வர்னு ஒருத்தர் கிடையாது, மத்தியில் பிரதமர்னு ஒருத்தர் கிடையாது. இந்த பிரசிடென்ட்டும் கவர்னரும் தான் டைரக்ட்லி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணலாமா அப்படின்னா அது கல்ச்சுரலி இந்த என்டையர் ஓட்டிங் மாடலையே மாற்றுது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை மாற்றுது, நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை ஒட்டுமொத்தமாக மாற்றுது. அடுத்து சில முக்கியமான சில பாயிண்ட்டுக்கு வராங்க. இதெல்லாம் மொழி தொடர்பானது. ஆர்டிகிள் 343, ஆர்டிகிள் 344, ஆர்டிகிள் 347, 351 இந்த 4 ஆர்டிகிள்ஸ் மொழி தொடர்பானது. அதை சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுவும் திமுகவுடைய கோர் கொள்கையை சார்ந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். முதல்ல இந்த ஆர்டிகிள் 343 என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தி தான் இந்தியாவின் அலுவல் மொழி, அதுவும் ஹிந்தி தேவநாகரி எழுத்துக்களில் எழுதப்படும் ஹிந்தி, அதுதான் இந்தியாவின் அலுவல் மொழி. அப்போ ஆங்கிலம் முதல் 15 ஆண்டுகளுக்கு, இந்தியா சுதந்திரம் அடைந்த முதல் 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலமும் அலுவல் மொழியாக வைத்து கொள்ளப்படும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீக்கிவிட்டு ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் முதல் முறையாக அரசியலமைப்பு சட்டம் வச்சுது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது. இங்கே இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது இதை ஒரு காரணமாக வைத்து தான் தமிழகத்தில் நடந்தது. அதற்கு பிறகுதான் இல்லை ஹிந்தி தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒரு இன்டெஃபினிட்லி ஃபாரெவர் தொடரும் அப்படின்னு சட்டம் இன்னும் கொண்டு வரப்படலை. அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆர்டிகிள் 343 அமெண்ட் பண்ணி ஆங்கிலம் எப்போதும் அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு ஸ்டெப் தள்ளி போய் ஹிந்தி அலுவல் மொழி என்பதை நீக்குக அப்படின்னு சொல்லலை இது வரைக்கும். ஆனால் ஆங்கிலம் கட்டாயமாக அலுவல் மொழியாக தொடரும், கேரண்டிங் இங்கிலீஷ் அஸ் அ பெர்மனன்ட் லிங்க் லாங்குவேஜ் அண்டர் ஆர்டிகிள் 346. ஸோ 343ல ஆங்கிலம் அலுவல் மொழி, ஆங்கிலம் 346ல இணைப்பு மொழி.
இன்னைக்கு இணைப்பு மொழி அப்படிங்கிறதுல ஆங்கிலமும் இருக்குது, ஹிந்தியும் இருக்குது. அதனால தான் உத்தரப்பிரதேச அரசு தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுதுன்னா அது வந்து ஹிந்தியில் எழுதிடும். அது ரொம்ப இன்சென்சிட்டிவானது. இங்க இருக்கிறவங்க ஹிந்தி தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. எங்களுக்கு ஹிந்தி தான் தெரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் தமிழக அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றால் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும். அதை வந்து ஒரு சரியான ஒரு பாயிண்ட். என்ன கேட்டால் அதை நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆங்கிலம் ஒரு அலுவல் மொழியாக தொடர வேண்டும்ங்கிறதையும் ஏற்றுக்கிறேன் நான். அப்புறமா வந்து எக்ஸ்பேண்டிங் 8th schedule to include all languages with more than 1 million native speakers and vulnerable tribal languages. இன்னைக்கு வந்து 8th schedule ஒரு 22 26 மொழிகளோன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அதெல்லாத்தையும் தான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை விரிவுபடுத்தி 10 லட்சம் பேருக்கு மேல் பேசக்கூடிய மொழிகள் அனைத்தையும் அந்த பட்டியலுக்குள்ளே கொண்டு வரணும். அப்புறமா வந்து அந்த எண்ணிக்கை கணக்கை பற்றியே கவலைப்படாமல் பழங்குடியினர் மொழிகள் அனைத்தையும் அதில் கொண்டு வர வேண்டும். ஆங்கிலத்தையும் அதில் ஒரு மொழியாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஹிந்தி அப்படின்னு அதாவது எல்லா சென்சஸ் கிளாசிஃபிகேஷனில் பல மொழிகளை நீங்கள் ஹிந்தின்னு சேர்த்துடுறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பீகாரில் மைத்திலி, போஜ்புரி என்னும் 2 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த மைத்திலி, போஜ்புரி அப்படிங்கிறவங்க என்ன அவங்க உண்மையில சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்களுடைய மொழியாக ஹிந்தி என்பதுதான் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி ராஜஸ்தானில் அவர்கள் பேசக்கூடிய மொழி வந்து ராஜஸ்தானி அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஹிந்தியிலிருந்து ஸ்லைட்லி வேறுபட்டது. ஆனால் அதையும் வந்து ஹிந்தி அப்படின்னு தான் வந்து குறிப்பிடப்படுகிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கட், பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட் இந்த எல்லா மாநிலங்களையும் பேசக்கூடிய மொழியாக ஹிந்தி என்பதுதான் அந்த மாநிலத்தின் மொழின்னு எழுதப்படுது. அது ஹரியானா, இதோட கூட டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ் இத்தனை மாநிலங்களையும் எடுத்து இந்த மாநிலங்களுடைய மொழி ஹிந்திங்கிறது. அப்படி பண்ணக்கூடாது நீங்க அப்படிங்கிறாங்க. அதையும் நம்ம விட்டுருவோங்க. அடுத்து ஆர்டிகிள் 344, 347 இது 2ஐயும் நீக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த 344 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஹிந்தியை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இப்போ 343 என்ன சொல்லுது? ஹிந்தி தான் முதன்மையான அலுவல் மொழி, ஆங்கிலத்தை போனா போதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது. 344 என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தியை எல்லா இடங்களுக்கும் பரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அதை தூக்கு அப்படிங்கிறாங்க. 347ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். அதில் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு மாநிலத்துக்கென்று ஒரு மொழி இருக்குது. இப்போ ஒரு 2 மாநிலங்களை நம்ம உதாரணமாக எடுத்து, தமிழகத்தில் தமிழ் தான் முதன்மையான மொழி. அதே மாதிரி கர்நாடகாவில் கன்னடம் தான் முதன்மையான மொழி. ஆனால் இந்த 347 ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது என்னன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் நாங்கள் இந்த மாநிலத்தின் அஃபீஷியல் அதிகாரப்பூர்வ மொழியான தமிழ் எங்களுடைய தாய்மொழி அல்ல. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெலுங்கு எங்களுடைய தாய்மொழி. அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் வசித்தாலும் தெலுங்குக்கு முன்னுரிமை கொஞ்சம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு மைனாரிட்டி மொழியாகவாவது எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் வந்து தெலுங்கிலேயே படிப்பதற்கும் தெலுங்கிலேயே பரீட்சைகள் எழுதுவதற்கும் எங்களுக்கு வேண்டும் அதிகாரம் அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் அண்ட் ஒன்லி பிரசிடென்ட், நாட்டின் குடியரசுத் தலைவர் அதற்கான டிக்ளரேஷனை செய்யலாம். இந்த மொழியையும் இந்த மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி பட்டியலில் சேர்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல முடியும். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த மாநிலத்துடைய அதிகாரப்பூர்வ மொழியாக ஒரு மொழி இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் இதுக்குள்ள வந்து கையை வைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு. அதாவது ஒரு பக்கம் இவர்கள் வந்து இந்தி மொழி தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் தமிழை மொழி சிறுபான்மையினர் மீது அழுத்துவோம் அப்படின்னு சொல்றது வந்து, பட் இதை தூக்கி ஒரு பக்கம் வச்சுப்போம். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து மும்மொழி கொள்கைங்கிறது நீக்கப்படணும், மாறாக இருமொழி கொள்கை இருக்கணும், அந்த மாநிலத்தின் மொழி பிளஸ் ஆங்கிலம் அது மட்டும்தான். ஸோ ஹிந்தியுடைய பொசிஷனை குறைப்பது அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. இது மொழியை பற்றின ஒரு தீவிரமான ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டாங்க. இப்போ இந்த கவர்னர் மொழி இதுக்கு தான் வந்து முதன்மை இடம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து திமுகவுடைய ஒரு அடிப்படை கோபம் வந்து இதில் வெளிப்படுது அப்படின்னு பார்க்கலாம். பட் இதுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயமாக கையில் எடுக்கிறாங்க. இது வந்து ஆர்டிகிள் 368 வந்து
அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துகளை நீக்குவது, புதிதாக சேர்ப்பது, ஏற்கனவே இருப்பவற்றை மாற்றுவது, இதெல்லாத்தையும் அது கன்சிடர் பண்ணுது. இதுல நார்மலா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 3 விதமான மாற்றங்கள் பண்ண முடியும். எப்படின்னா அது குரூப்பா அரசியலமைப்பு சட்டமே பிரிச்சிருக்கு. ஒரு சில வகை மாற்றங்கள் என்னன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில மாற்றிடலாம் நாடாளுமன்றத்தில். இதுக்கு வந்துருவோம். யார் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை செய்ய முடியும்? நாடாளுமன்றம் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் செய்ய முடியும். மாநில சட்டமன்றங்களால் முடியாது, நீதிமன்றங்களால் முடியாது. இந்த பவர் நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் மூலம். இதை நம்ம பார்த்தோம் 3 விதமானது. ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டியில கொண்டு வரக்கூடிய அரசியலமைப்பு சட்ட மாற்றங்கள். இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். சில விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக ஒரு மெஜாரிட்டியை வச்சே மாற்றிடலாம். அது சில குறிப்புகள் நான் எடுத்திருக்கேன். எதெல்லாம் அப்படி மாற்றலாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. புது மாநிலத்தை உருவாக்கணும்னா அதை ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணிட முடியும். டீலிமிட்டேஷன், தேர்தல் ஒட்டி நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத சிம்பிள் மெஜாரிட்டியில் மாற்றிடலாம். அப்புறமா குடியுரிமை தொடர்பான சட்டங்கள், இதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியில் நாடாளுமன்றம் மாற்றிவிடலாம். இது ஒரு வகையான சில சட்டங்கள். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன சொல்லுதுன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி நாடாளுமன்றத்தில் இருந்தால்தான் சில வகையான சட்டங்களை மாற்ற முடியும், அரசியலமைப்பு சட்டங்களை. உதாரணத்துக்கு அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி ஜுடிஷியரியோடைய ஸ்ட்ரக்சரில் சில சேஞ்சஸை கொண்டு வருது. இப்படி ஒரு சில விஷயங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதாது, 2/3 மெஜாரிட்டி வேணும். பிறகு 3வது வகையான சில மாறுதல்கள் இருக்கு. இதை சிம்பிள் மெஜாரிட்டினாலேயோ அல்லது 2/3 மெஜாரிட்டினாலேயோ செய்ய முடியாது. மாறாக 2/3 மெஜாரிட்டியும் பண்ணணும், பிளஸ் மொத்தமுள்ள மாநிலங்களில் குறைந்தபட்சம் பாதி மாநிலங்களாவது தங்களுடைய சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி இந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளணும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் அட்லீஸ்ட் ஹாஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை இருக்குது. சப்போஸிங் நீங்கள் அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி முறையில் தான் மாற்றணும். சிம்பிள் மெஜாரிட்டியோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியோ போதாது, மாநில சட்டமன்றங்களில் ஒரு பாதி சட்டமன்றங்களாவது இதை ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹைகோர்ட்டோடைய அதிகாரங்களை குறைப்பது, கூட்டுவது, மாற்றுவது இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரியான ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் பாதி ஸ்டேட் மாற்றணும் அப்படின்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தடில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிம்பிள் மெஜாரிட்டி ரூலையே தூக்கிடணும். எதை எடுத்தாலும் 2/3 மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அப்போ 2 ஹவுஸ்லையும், லோவர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபா, இந்த 2 அவைகளிலும் 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரலாம். இதுதான் இந்த கமிட்டியுடைய கருத்து. இன்னும் அதாவது பாதி விஷயங்கள் இப்படி பண்ணலாம், மீதி விஷயங்கள் எல்லாம் 2/3 ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்டிங் 2/3 ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதையே ரொம்ப கடினமாக்குறாங்க. நம்ம என்ன பார்த்தோம், த மேக்ஸிமம் ரெக்வயர்டு 2/3 மெஜாரிட்டி ப்ளஸ் ஹாஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்ரூவ் பண்ணுறது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஃப் த ஸ்டேட் இல்லை, 2/3 ஆஃப் த ஸ்டேட்ஸ். மொத்தம் 30 ஸ்டேட் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அப்போ 15 சட்டமன்றங்களில் பாஸ் பண்ணாலே போதும்னு இருந்ததை இப்போ நீங்கள் 20 சட்டமன்றங்களில் அதை பண்ணணும். பட் அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்லாம் சும்மா குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாகாலாந்து, மேகாலயா, சிக்கிம், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம். 2/3 ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்டிங் 2/3 ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன். இன் அதர் வேர்ட்ஸ், பெரிய பெரிய ஸ்டேட்டாக 2/3 ஸ்டேட்ஸ் வேணும். அப்போத்தான் அமெண்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கப்படும் அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம முதல்ல என்ன சொன்னோம், இந்த மாதிரியான அரசியலமைப்பு சட்ட மாற்றங்களை எல்லாம் பார்லிமெண்ட் மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொன்னோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் சம்பந்தமான ஒரு விஷயம் வருதுன்னா அதை நாடாளுமன்றம் மாற்றினால் மட்டும் போதாது, அந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சரும் அப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சர் மட்டும்தான். நீங்கள் தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு
அதை வந்து தமிழ்நாடு போக வேற ஒரு 50% ஸ்டேட்டுகளை வச்சு இதை பாஸ் பண்ணி தமிழ்நாட்டின் மீது சுமத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் ஷுட் பி கோடிஃபைட் இன் த கான்ஸ்டியூஷன். எமர்ஜென்சி காலத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு வந்தது. அது அதன் பிறகு விரிவாக விவாதிக்கப்பட்டது. கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த கேஸோடைய டீட்டெயிலுக்குள்ளே நான் போகல. அந்த கேசவானந்த பாரதி கேஸில் 1973 அந்த கேஸ் வந்தது. ஒரு கேரளாவை சேர்ந்த ஒருவர் இந்த வழக்கு போகுது உச்சநீதிமன்றத்துக்கு. அதோடைய இறுதியில் தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு அவங்க சொல்கிறாங்க, அடிப்படையானது. அதை ஒரு காலத்திலும் நீங்கள் அமெண்ட்மெண்ட் மூலம் மாற்ற முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு தனிநபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை, அந்த உரிமையை நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. சில வழிபாட்டு உரிமை, சொத்து உரிமை, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நீங்கள் சும்மா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் மாற்ற முடியாதுன்னு இன்றைக்கு அது கோர்ட்டுடைய ஒரு வேர்டிக்ட் மூலமாக தான் இருக்கே தவிர, இந்த சஜஷன் இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, அதை கான்ஸ்டியூஷன் உள்ளுக்குள்ளேயே கொண்டு வந்துருங்க. என்னென்னா இவையெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர், இவற்றையெல்லாம் ஒரு காலத்திலும் மாற்ற முடியாது அப்படின்னு அதை கொண்டு வாங்க. அடுத்தது எந்த மாற்றமாக இருந்தாலும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த மாற்றத்தை செய்வதாக இருந்தாலும் இது கட்டாயமாக பொதுமக்களிடம் கொண்டு வந்து 3 மாதங்களாவது கருத்து கேட்பு நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் இந்த அமெண்ட்மெண்ட் மசோதாவையே தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் டைம் லிமிட்டடாக, சன்செட் கிளாஸ் அப்படின்னா இது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கும், அல்லது இதை இத்தனை ஆண்டுகள் கழித்து இதை மறுபரிசீலனை செய்து இது வைத்திருக்கணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யணுங்கிறத அந்த ப்ரொவிஷனையும் அது உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதில் பல விஷயங்கள் வந்து எனக்கு ஏற்புடையது. இந்த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறதுல நிறைய ஃபேர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அமெண்ட்மெண்ட் பண்ணுறது இவ்வளவு கடினமாக்கணுமாங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் இப்பொழுது இருப்பது போல் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்யணுமானா கட்டாயமாக கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு முழுக்க பார்லிமெண்ட்டே செஞ்சால் போதுமா, இல்லை நிறைய ப்ரொவிஷன்ஸுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோடைய அப்ரூவலும் தேவையா, அது எப்படி செய்யப்படணுங்கிறதுல இவங்க சொல்கிற பல பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி மேண்டேட்ரி பப்ளிக் கன்சல்டேஷனும் முக்கியம். ப்ளஸ் இவங்க சொல்லாத ஒன்றை நான் சேர்ப்பேன், இந்த இடத்துல ரெஃபரண்டம் அப்படிங்கிறதையும் சேர்க்கலாம். ஏன்னா ரெஃபரண்டம்ங்கிற ஒரு கான்செப்டே இந்திய கான்ஸ்டியூஷன்லேயே கிடையாது. இப்போ பின்னாடி வந்து இந்த குழு அதெல்லாம் சொல்கிறாங்க, வேறு சில இடங்களுக்கு நாம் ரெஃபரண்டம் அப்படிங்கிறத சேர்க்கலாம். அதற்குன்னு ஒரு ஸ்பெஷல் எலெக்ஷன் வைங்க, மக்களாகிய நாங்கள் எல்லோருமே அது வந்து வேண்டுமா வேண்டாமான்னு ஓட்டு போடுறோம். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இது தெரியவாவது தெரியும் எவ்வளவு பேர் இதை ஆதரிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு இதில் எந்த விதத்திலும் இதுவரை பாதிக்கப்படலை. ஆனால் தமிழ்நாடு இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட் காஷ்மீரில் நடந்தது, ஆர்டிகிள் 370 தொடர்ந்து நடந்த சில விஷயங்கள் இவங்களை வெகுவாக பாதிச்சிருக்கு. ஆர்டிகிள் 370 நீக்கப்பட்டது கவர்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது. அதற்கு பிறகு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. அது வந்து 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெகுவாக இவங்களை பாதிச்சிருக்கு. அதனால் அவங்க வந்து ஆர்டிகிள் 2 அண்ட் ஆர்டிகிள் 3 இதில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகிள் 2 என்ன சொல்லுதுன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ ஸ்டேட், புதுசாக ஒரு ஸ்டேட்டை இந்திய யூனியனில் சேர்ப்பது சம்பந்தமானது. ஆர்டிகிள் 3ங்கிறது ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து ஒரு புதிதாக ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறது, அல்லது ஒரு ஸ்டேட்டுடைய பார்டர்ஸை மாற்றுறது. இப்போ முதல்ல ஆர்டிகிள் 2ன்னு சொன்னது வந்து இப்போ சிக்கிம் போன்ற ஒரு இந்திய யூனியனில் பார்ட்டாக இல்லாத ஒரு பகுதி இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டாக ஆகிறது, அதை குறிக்கிறது. ஆனால் இப்போ வந்து ஆர்டிகிள் 3ல் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 2ஆக உடைக்கப்பட்டு உத்தராகண்டுன்னு ஒரு ஸ்டேட் வருது, மத்திய பிரதேஷ் உடைக்கப்பட்டு சத்தீஸ்கட்னு ஒரு ஸ்டேட் வருது. அதெல்லாம் வந்து ஆர்டிகிள் 3யோடைய இதில் வருது. இதில் என்ன இவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டை உடைக்கிறதுக்கு ஸ்டேட்டோட அனுமதி தேவையே கிடையாது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றம் முடிவு செய்து விட்டால் அது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை 2ஆக உடைக்கலாம். 3 மாநிலங்களை உடைத்து 5 புது மாநிலங்களாக உருவாக்கலாம். இங்கே கொஞ்சம் உடைச்சி, அங்கே கொஞ்சம் உடைச்சி, எல்லாத்தையும் உடைச்சி வேற மாதிரியான பவுண்டரிஸை மாற்றலாம். அதுதான் இன்றைக்கு இருக்கு. ஒரு மாநிலத்திட கருத்து கேட்பாங்க,
ஆனால் அந்த கருத்து கூடாதுன்னு அவங்க சொன்னாலும் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி கவலையே படாமல் சில காரியங்களை செய்யலாம். அதுக்கு இவங்க ரொம்ப தெளிவாக என்ன மாற்றம் வேணும்னு கேட்குறாங்கன்னா, ஒரு புதிய மாநிலம் உருவாக்கப்படணும்னா அது எங்கிருந்து உருவாக்கப்பட போகிறதோ அந்த மாநிலத்துடைய கன்சென்ட் வேணும், அதோடைய அனுமதி வேண்டும். ப்ளஸ் அது நடக்க முடியலன்னா அங்கே ஒரு ரெஃபரண்டம், மக்கள் வாக்கெடுப்பு நடத்தணும். ரெஃபரண்டம்னா மக்களே நேரடியாக அந்த முடிவுக்கு அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்கிறோம் அப்படின்னு அவர்கள் நேரடி வாக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பண்ணணும். அடுத்தது அவங்களுடைய கீ பாயிண்ட் என்னன்னா, பிரசிடென்ட் ரூல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சரப்டிஷியஸா பிரசிடென்ட் கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கி இதை செய்யக்கூடாது. அங்கே ஒரு சட்டமன்றம் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த சட்டமன்றத்தின் அப்ரூவலோடு தான் இதை செய்யணும். அதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவது போன்ற அந்த ஆர்டிகிள் 3A இருக்கு இல்லையா, அது எல்லாம் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க இது காஷ்மீரில் நடந்த, ஜம்மு காஷ்மீரில் நடந்ததை மனத்தில் வைத்து இந்த சட்ட மாற்றங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கீ பாயிண்ட் தான் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருவோம். அடுத்தது எகெயின் தமிழ்நாடு, இது வந்து திமுக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் இந்த ஒரு கவலை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீலிமிட்டேஷனுங்கிறத இப்போ நிறுத்தி வைங்க இல்லை, இன்றைக்கி நம்ம 2026 இருக்கோம், இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைங்க. 2126ஆம் ஆண்டு வரை டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு, மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தொகுதிகளை மறுசீரமைத்தல் அப்படிங்கிறதை நிறுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்போ அப்படின்னா ஒன்று 2126 வரை, அல்லது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் TFR அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி, அதோடைய மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது, அதை வந்து TFR அப்படிங்கிறது குறிக்கும். அந்த விகிதம் மாநிலங்களுக்கிடையே ஒரே மாதிரியாக ஆகும் வரைக்கும், அல்லது 2126 வரைக்கும், பிரச்சனையை வந்து ஒரு 100 ஆண்டுகள் தள்ளி போட்டுருங்க அப்படின்றாங்க. கூடவே தொகுதி மறுசீரமைப்பெல்லாம் நடக்கும் பொழுது அதை அதிகாரிகளும் அமைச்சர்களுமாக சேர்ந்து முடிவு பண்ணக்கூடாது. லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டனி, அதை மாநில சட்டமன்றங்களும் நாடாளுமன்றமும் அதை கண்காணிக்கணும். அடுத்து இதை செய்வதற்கு யூனியன் அண்ட் ஸ்டேட் டீலிமிட்டேஷன் கமிஷன், அதோடைய பாயிண்ட் எனக்கு அவ்வளோவா புரியல, அதனால் நான் அதை விட்டுருந்தேன். ஓகே, அடுத்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஷெட்யூல்டு காஸ்ட், பட்டியல் இனத்தவருக்கான கான்ஸ்டிடுவன்சிஸில் மாற்றம் ஏற்படணும். இது வந்து ரொம்ப ஒரு ஹார்ம்லெஸ் சிம்பிள் மாடலாக இருக்குது. இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது ரொம்ப பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை நானே வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான விஷயங்கள் பற்றி பேசும்பொழுது சொல்லியிருக்கேன். இன்றைக்கு மக்களவை அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. அதுவே வந்து 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்து நடந்திருக்கிறது. இன்றைக்கு 1971க்கு பிறகு இன்னைக்கு 2026 மக்கள் தொகையில் பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் இன்னும் நம்ம 1971 அடிப்படையிலே தான் கான்ஸ்டிடுவன்சிஸ் லிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு இப்போ தமிழகத்தில் 39 மக்களவை இடங்கள் இருக்கு. வெவ்வேறு மாநிலங்களில் இப்போ கர்நாடகத்தை எடுத்துட்டீங்கன்னா 26 இடங்கள் இருக்கு. ஆனால் நிறைய மாற்றங்கள் இந்த 2 இடத்துலையும் நடந்துருச்சு. இந்த 2 மட்டும் உதாரணமாக சொல்கிறேன். ஆனால் நம்ம 1971 மக்கள் தொகையை தான் நம்ம வந்து அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த டீலிமிட்டேஷனுடைய பிரச்சனைக்கான காரணம். இப்போ மாநிலங்களவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநிலங்களவையில் எண்ணிக்கையும் இதே மக்கள் தொகையோட அடிப்படையில் ப்ரொபோர்ஷனில் வருது. குறைந்தபட்சம் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு இடமாவது இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன மாநிலங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். இப்போ பாண்டிச்சேரி போன்ற ஒரு யூனியன் பிரதேசத்துக்கே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இருப்பார். அதோடைய பாப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுடைய பாப்புலேஷனை விட கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாக கூட இருக்கும். சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலாப்பூர் திருவல்லிக்கேணியோடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து அவற்றோட பாப்புலேஷன் பாண்டிச்சேரியோடைய பாப்புலேஷனோட அதிகம். ஆனால் அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இருப்பாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும், அது சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் எல்லோருக்கும் 6 இடங்கள், அவ்வளோதான். அப்போ தமிழகத்துக்குன்னு மொத்தமாக 6 இடங்கள், உத்தரப்பிரதேசத்துக்கும் 6 இடங்கள், நாகாலாந்துக்கும் 6 இடங்கள். இதுதான் அமெரிக்காவுடைய மெத்தட். அமெரிக்காவில் 50 ஸ்டேட் இருக்குது. 50 ஸ்டேட்டில் அது எவ்வளவு சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டுக்கு 2 செனட்டர், அதுதான் மாநிலங்களவைக்கு ஈக்குவலண்ட்டாக செனட் அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப நல்ல மெத்தட்.
அது 6 இருக்கணுமா, 8 இருக்கணுமா, 10 இருக்கணுமா, ஏதோ இணையா ஈக்குவல் நம்பர்ஸ் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன், நிஜமாவே நினைக்கிறேன். அடுத்தது அபாலிஷன் ஆஃப் நாமினேட்டட் மெம்பர்ஸ், நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு லோக்சபாலையும் இருக்காங்க, ராஜ்யசபாலையும் இருக்காங்க. அதை ஒட்டுமொத்தமாக நீக்குவது. அதுக்கப்புறம் மேண்டேட்டரி டொமிசைல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ராஜ்யசபா, இதையும் நான் வந்து ஏற்றுக்கிறேன். மேண்டேட்டரி டொமிசைல் ரெக்குவயர்மெண்ட்னா என்னன்னா, இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒருவர் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை பாரதிய ஜனதா அவரை எப்படியாவது மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கிடணும்னு நினைக்குது. தமிழ்நாட்டில் அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால் அவரை வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து மெம்பராக்கி விட்டுருவாங்க. இது பாரதிய ஜனதா பண்ணுது, மற்ற கட்சிகள் பண்ணுறாங்க, காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்தது பெரிய அளவுக்கு, இப்பயும் காங்கிரஸ் பண்ணுது. ஏன் நம்முடைய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்த மன்மோகன் சிங் அவரை அஸ்ஸாம்லேருந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கி கொண்டு வந்தாங்க. அதை நீக்கி விடுங்கள். நீங்கள் எந்த மாநிலம், உங்களுக்கு எங்கே வாக்குரிமை இருக்குது? நீங்கள் பஞ்சாப்னா நீங்கள் பஞ்சாப்லேருந்து தான் மாநிலங்களவையில் உறுப்பினராகி வர முடியும், வேறு மாநிலத்திலேருந்து வர முடியாதுன்னு. அதையும் நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை. அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது, அதை நீக்குங்கள் அப்படிங்கிறாங்க. 129th அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு ஒரு மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 129வது அமெண்ட்மெண்ட் பில். அது 2024. அது என்ன சொல்லுதுன்னா வந்து நாடு முழுவதும் ஒரே நாளில் தேர்தல் அப்படிங்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நீக்குங்கள் அப்படிங்கிறாங்க. அதோட அடுத்து சுவாரஸ்யமானது அவங்க சொல்றது வந்து, இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுதுன்னா, நாடாளுமன்ற தேர்தலையும் கவனிக்குது, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் தேர்தலையும் அதுதான் பண்ணுது. அடுத்து சட்டமன்றம், அனைத்து மாநில சட்டமன்றங்களின் தேர்தலையும் பண்ணுது. அதற்கு பிறகு மாநிலங்களில் மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலை அவங்க பார்த்துக்கிறாங்க. அது வந்து கார்பரேஷன் எலெக்ஷன்லேருந்து பஞ்சாயத்து தேர்தல் வரைக்கும் அவங்க பார்த்துக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது நாடாளுமன்ற தேர்தலை மட்டும்தான் இனிமேல் கவனிக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் மாநில தேர்தலையே கவனிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை தனியாக வச்சுப்போம், அதுக்கு வருவோம் அப்புறமா. இதில் ஏற்றுக்கொள்வது மறுப்பது அப்படின்னு பல அம்சங்கள் இருக்குது. அடுத்து திடீர்னு வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து கையில் எடுத்து அதுக்கான சில பாயிண்ட்ஸை இந்த குழு சொல்லுது. இதில் இருக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு யோசிச்சிருக்காங்க. அது வந்து யாருமே எதிர்ப்பதற்கான காரணம் இல்லை. பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளலாம். முதல்ல வந்து கட்சி தாவுவோரை 6 ஆண்டுகளுக்கு தடை செய்தல். கட்சி தாவி வந்துட்டாங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் நிற்க முடியாது. எலக்டோரல் பேன். 2 முக்கியமான பாயிண்ட்டை வந்து இந்த 6 வருடங்கள் தேர்தல் பேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பிறகு கட்சிகள் உடைந்து இன்னொருவரோடு இணைவது குறித்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்முடைய கட்சித்தாவல் தடை சட்டத்தில் வருது. 2003ஆம் ஆண்டு வரைக்கும் நம்மகிட்ட என்ன இருந்ததுன்னா, இப்போ ஏதாவது ஒரு கட்சி எடுத்து அந்த கட்சியிலிருந்து 1/3 லெஜிஸ்லேட்டர்ஸ் 2003 வரைக்கும் இது இருந்தது. பிறகு மாற்றம் கண்டது. 2003 வரைக்கும் இப்போ என்னுடைய கட்சியில் வந்து 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த கட்சியிலேருந்து ஒருவர் இன்னொரு கட்சிக்கு தாவினால் அவர் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் வந்து அவர் தன்னுடைய பதவியை இழந்து விடுவார். ஆனால் 10 பேரில் 4 பேர் வெளில போகிறாங்கன்னு வச்சுங்க, 4 பேர் கட்சி தாவல் செய்கிறாங்க, அப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் அவங்களுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா 1/3 இது 2003 வரைக்கும் 1/3 வெளில வந்தாங்கன்னா 1/3 ப்ளஸ், அப்போ 4 பேர் வெளில வந்து இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது கட்சி தாவலாக கருதப்படாதுன்னு இருந்தது. 2003 ஒரு மாற்றத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா 1/3ங்கிறத 2/3 மாற்றிட்டாங்க. இப்பொழுதைக்கு இன்னைக்கு 2026 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த 10 பேர் இருக்காங்கன்னா இந்த 10 பேரில் 7 பேர் வெளியில் வரணும். 2/3 6.66. இந்த 7 பேர் வெளில வந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ அது வந்து டிஃபெக்ஷன் கிடையாது. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீக்குங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கட்சியை வந்து உடைக்கவே முடியாது. இந்த ரெசிக்னேஷன் பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜிக் ரெசிக்னேஷன் சொல்கிறது, அதுவும் வந்து கட்சி தாவலாகவே கருதப்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒருத்தர் கட்சி தாவல் செய்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா அதை வந்து ஒரு அவை தலைவர் தான் அதுக்கு முடிவெடுக்கலாம்னு இன்னைக்கு இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டத்தில் அப்படி இருக்குது. இல்லை அதை ஸ்பீக்கர்கிட்டேருந்து ரிமூவ் பண்ணி அதை ஹைகோர்ட்டுக்கு கொடுங்க,
அவங்களும் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே இதை முடிவெடுக்கணும். ஏன்னா மொத்தம் கவர்மெண்ட்டே 5 வருஷம் தான் நடக்குது, சட்டமன்றமே 5 வருடம் தான். பல நேரங்களில் இந்த கேஸ் வந்து 2 வருஷம் இவர் ஸ்பீக்கர் டிசைட் பண்ணுறதுக்கு வேணும்ட்டே டைம் எடுத்துக்கிறாரு, அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது, இப்படி சுற்றி சுற்றி ரொம்ப காலம் ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னு கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து மாநில பட்டியலுக்கு எதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. கல்வியையும் சுகாதாரத்தையும் கன்கரண்ட் லிஸ்ட், இந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து நகர்த்தி அதை மாநில பட்டியலுக்கு நகர்த்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அதோடையே விட்டுருவோம். அப்புறம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, இப்போ கல்வியை நீங்கள் வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா மத்திய கல்வி நிறுவனங்களே இருக்காது. மத்திய கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் அப்புறம் மாநில பட்டியலுக்கு மாற்றி ஆகணும். அதுக்கப்புறமா அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த என்டிஏன்னு இன்னைக்கு வந்து எக்ஸாம்லாம், இந்த நீட்டு, ஜேஇ இந்த மாதிரியான பரீட்சைகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அவங்களையே வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்பேண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக ஜிஎஸ்டி பற்றி, ஜிஎஸ்டியில் திமுக அரசு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக இங்கே கொண்டு வந்து தராங்க. மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது. மத்திய அரசுக்கு ஒரு வீட்டோ பவர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுங்க. மத்திய அரசு மாநில அரசுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பல்வேறு பொருட்களுக்கு. அதை மாற்றி எங்கள் மாநிலங்களுக்கு இஷ்டத்துக்கு இந்த எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருளுக்கு 18% டாக்ஸ்ன்னு வச்சுங்க, 9% மாநிலங்கள் விதிக்கும், 9% மத்திய அரசு விதிக்கும். அதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் நீங்கள் மத்திய அரசு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இந்த எஸ்ஜிஎஸ்டின்னு மாநிலம் விதிக்கிறது இல்லையா, அதுக்கு ஒரு பேண்ட் கொடுங்க. நாங்கள் 9லேருந்து 12%, நான் வேணும்னா 9ல் வச்சுக்கிறேன், நான் வேணும்னா 12ல் வச்சுக்கிறேன், நீங்கள் என்ன நான் 9 தான் போடணும் அப்படின்னு நீங்கள் என் மேலே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. அடுத்து வந்து ஜிஎஸ்டி டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு தனியான ஒரு அத்தாரிட்டி. இவங்க சொல்கிற ஜிஎஸ்டி டிஸ்பியூட்டுங்கிறது வந்து மக்களுக்கும் ஜிஎஸ்டி அமைப்புக்கும் இல்லை, மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இறுதியாக அவங்க வந்து இந்த பெட்ரோல் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராத, இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாநிலத்துக்கு வரி விதிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடு, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வரி விதிச்சுக்கிறோம் அப்படின்னு தமிழகம் ஏன் சொல்லுதுன்னா ரொம்ப ஆப்வியஸ். தமிழக இஷ்டத்துக்கு இந்த வெல்ஃபேர் பாலிசியில் அள்ளி அடித்து பணத்தை கொட்டுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை வந்து டேக்ஸ் பண்ணாதான் இதை பண்ண முடியும். அந்த டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அதனால அந்த டேக்ஸ் கண்ட்ரோலை கொடு. இதோடைய ரிஸ்க் என்னன்னு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் வந்து டேக்ஸ் தான் அதிகமாகும். இப்போ எனக்கு வந்து அரசு 5000 ரூபா கொடுக்க போகிறதில்ல, நான் வாங்குகிற பொருட்களுக்கான வரியை மட்டும் அவங்க ஏற்ற போகிறாங்க. அதுதான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் பெட்ரோல் வந்து நானே வச்சுக்கிறேன், ஏன்னா பெட்ரோலை நான் எப்போ வேணாலும் 110 ரூபா மேலே போடலாம். ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துட்டா அது மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி மற்ற பொருட்களும் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி கவுன்சில், மத்திய மாநில அரசுகளை உள்ளடக்கிய ஒரு கவுன்சில் போட்டிருக்கக்கூடிய அந்த ரேட்டை விட்டுட்டு எனக்கு ஒரு பர்மிஷன் கொடு, நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், நீ 5% போடுறேன்னா நான் 7% 8% போட்டுப்பேன், ஏன் இஷ்டம், ஏன்னா எனக்கு பணம் அதிக தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கலாம் அப்படின்னு தெரியல. மாறாக நீங்கள் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அமெரிக்க முறையிலான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் வந்து பேசாமல் அமெரிக்க தேர்தல் முறையை கொண்டு வந்துடலாம், அமெரிக்க எக்ஸிக்யூட்டிவ் முறையை கொண்டு வந்துடலாம். இவங்க இன்றைக்கி எதிர்பார்க்கறது பிரிட்டிஷ் முறை அல்லது இந்திய முறையில் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை அமெரிக்க முறைக்கு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய இம்மீடியட் கருத்து. இதை வந்து இது ஒரு இதில் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே என்னுடைய கருத்துக்கள் நிறையா சேர்க்கணும்னு நினச்சேன். மேபி வர நாட்களில் பார்க்கலாம். ஒரு டிபேட்டுக்கான ஆரம்பமாக நான் பார்க்குறேன். மக்கள் கருத்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அரசியல் கட்சிகள் இது எந்த மாதிரி இதுக்கு கருத்து சொல்ல போகிறாங்க, அறிவுஜீவிகள், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், லாயர்ஸ், அவங்கெல்லாம் என்ன கருத்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பட் ஒரு சீர்திருத்தத்தை நோக்கிய ஒரு முதல் படியாக ஒரு அறிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து நாம் மற்ற விஷயங்களை பற்றியும் பேசலாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.